ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, அந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிச்சுட்டு வந்திருப்பான். ஹீரோனோட பசங்க வந்து கொடுத்துருப்பாங்க, அது இவனுக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் ஹீரோயின் சொல்ல வருவான், ஆனால் இவன் காதலையும் வாங்க மாட்டான். இதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். உள்ளே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான் பழைய விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ வந்து மேனேஜர் கூட போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நர்சிங் ரூம்லாம் இருக்கும் போல். வாமா போகலாம், என் மயக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழைச்சிட்டு போவார். போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃபீவராக இருக்கும். ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வெளியே வருவானா, ஹீரோயின் உட்காந்துருக்க பிளேஸில் மேனேஜர் தான் உட்காந்துருப்பாரு. அப்போ ஹீரோ வந்து சூரியவதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்வார், இல்லை அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நர்சிங் ரூமில் வந்துட்டு அழைச்சிட்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வீட்டு வைப்பானா. ஸோ அந்த இடத்துக்கும் போகிறான். போயிட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபீவராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும் போது, இந்தாங்க சார் இவங்களோட மெடிசன் சொல்லிட்டு மெடிசனை கொடுத்துருப்பாங்க. சரி நீங்கள் வெளியே போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு, சரி வா நீ லீவ் எடுத்துக்கோ, உன்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ணுற வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான். ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம், நானே வந்து போய்ப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்வாள். சும்மா அடம்பிடிக்காத, நான் போய் விடுறங்கும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவானா, வேண்டாம் நான் அவங்க கூட போனால் வந்துட்டு ஒரு ஃப்ரீயாகவே போக முடியாது, எனக்கு வந்து பிடிக்காது, நானே கிளம்பி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா ஸ்டெபனாக எஞ்சி போவான். இல்லை வேண்டாம் நான் போய் ஒன்று விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா பிடிச்சி இழுப்பானாம். உடனே இவன் என்ன சொல்லுவானா, என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஃபஸ்ட்டு என் மேலேருந்து கை எடுங்கும் போது என் கூட வந்துட்டேன்னா நான் ஏன் உன்னை வந்து பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு என்ன உன் மேலே என்ன ஆசையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவானா, இவன் வந்துட்டு வரமாட்டேன், ஃபஸ்ட்டு என்னை விடுங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னோட டேரக்டர் மட்டும் தான், ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, இப்படி தான் அவங்களோட ஸ்டாஃப் எல்லாரையும் போயிட்டு விட்டுட்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை உன்னை பாவம் பார்த்து தான் போய் விட்டுருக்கும் போது அந்த பாவம்லாம் என்னை பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா டக்குனு ஹீரோ வந்துட்டு தள்ளி விட்டுருவான். என்ன தான் ஹீரோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே அவன் தான் ஸ்டெபனாக அழைச்சிட்டு போகிறான். இவன் என்ன பண்ணுவான், காரில் உட்காந்துருப்பாள். அவளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், அது ரொம்ப ஃபீவராக இருக்குமோ, ஒரு பக்கமாக என்ன பண்ணுவானா அப்படியே படுத்துருப்பாளா. இவன் பார்க்குறான், சரி ரொம்ப கோல்டாக இருக்க போல, ரொம்ப ஃபீவராக இருக்க போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அவனோட கோட்டை கழட்டி வந்துட்டு மாட்டி விடுவானா. ஹீரோ என்ன பண்ணுவானா அப்படியே நவருவான். உன்னை ஹீரோ பார்த்துட்டு சிரிப்பான். என்ன நான் வந்து ஜஸ்ட் வந்துட்டு உன்னை குளிரமேன்னு என்னோட கோட்டு கொடுத்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்லுவான். அப்படியே ரொம்ப ஓவராக பண்ணுற, வெர்ஜின் மாதிரி ஓவராக பண்ணுற, அதான் கல்யாணம் ஆகி உனக்கு 2 குழந்தை இருக்குல்ல, சும்மா எந்த ஜென்ஸையுமே டச் பண்ணாத மாதிரி ஓவராக சீனை போடாத. அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் இருந்து அவரோட பையனை வந்து இப்போ கரெக்ட் பண்ணிட்டு இருக்க டேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லுவான். ஹீரோன்னு சொல்லுவா, போதும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்க கூட வந்துட்டு என்னால் ஆர்குமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அதான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நீங்கள் என்ன பற்றி வேணால் பேசிக்கோங்க, பட் அதை பற்றி நான் கேர் பண்ண போகிறதில்ல அப்படின்னு. அதை நீ எப்படி கேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்துட்டு சும்மா நைன்னு பேசிட்டே வந்துட்டு இருப்பான். ஹீரோ ஆனால் அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். வீடும் வந்துடும். இவன் ரொம்பவே தேங்க்ஸ் என்னை வந்து ட்ராப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போவாளா, உண்மையை சொல்லு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே காசுக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன், இப்போ டேனிக்கிட்ட நிறைய காசு இருக்குது, அதனால தானே போய் டேனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன். சொல்லாமல் ட்ராப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போவாளா. நான் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லு, உனக்கு காசு தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அதுக்கு எந்த ஆன்சர் சொல்லாமல் கிளம்பி போவான். இவன் ஆனால் விடுற மாதிரி இல்லைங்க, நான் பின்னாடியே போயிட்டு உண்மையை சொல்லு, உனக்கு காசு தானே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு காசு தான் இம்பார்ட்டன்ட், ஆனால் ஒன்று, அதே இடத்துல நீ நிறைய காசு வச்சுட்டு வந்து நீ இருந்தால் கூட நான் ஒன்றை செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, ஏன் என்னென்ன செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் பண்ண மாட்டேன் அந்தளவுக்கு நீ ரிசர்வே கிடையாதுங்கும்போது, ஓ நான் ரிசர்வ் கிடையாதா, நீ தான் மொத்த உறவும் வந்து நிற்கிது, ஃபேக்கான உறவு நிற்கிதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து சுட்டி காட்டிகிட்டு இருப்பான். பாரு மொத்த விஷமாக வந்து மாறி வந்து நிற்கிறேன், என்ன வேணா பண்ணுவோம் போல காசுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் நிறுத்துங்க, ஓவராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன், ஏன்னா அதானே கேட்டேன், நீ வந்து என்ன சொன்னேன், காசு தானே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்க, அப்போ உனக்கு என்ன மரியாதைங்கிற மாதிரி பேசுவான். உடனே ஹீரோயின் கோபம் வந்துடும். ஸோ என்ன சொல்வானா, உங்களால் பாஸ்ட்டை வந்து மறக்கவே முடியல, திருப்பி பாஸ்ட்டை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹர்ட் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து சமக்கம் வரும். அது எல்லாத்தையும் மறந்துட்டியாங்கும் போது, ஆமாம் நான் எல்லாத்தையும் மறந்து நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குது, உங்களால் வந்து பழசை மறக்க முடியல, திருப்பி அதை நினச்சி திருப்பி வந்துட்டு ஹர்ட் ஆகிட்டு இருக்கீங்க, மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு போவாளா. இவள் வந்துட்டு போகிறதுக்கு விட மாட்டான். ஃபர்ஸ்ட் நவருங்க, மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவான். அது வந்து நான் பழசெல்லாம் மறந்துட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த வார்த்தை வந்துட்டு ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இவ எல்லாத்தையும் மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் மறக்கலாம் இல்லைங்க, ஆனால் அவன்கிட்ட என்ன பண்ணுறது, சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருப்பான். அதனால இவளுக்கு வந்துட்டு அழுக வந்துட்டு இருக்கும். இவன் வந்து கிளம்பி போயிடுவான். அப்போ கரெக்டாக டேன் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வருவான். ஒரு பூச்செடி வாங்கிட்டு வருவான். இவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லை பூனா, ஸோ நல்லா அந்த செடி வாங்கிட்டு வந்துருப்பாரு.
இவன் என்ன பண்ணுவான்னா காலையே டேப்லெட்டை மறந்து வச்சுட்டு வந்துருவாள். ஸோ ஹீரோ வந்து ரிட்டன் வந்து கொடுக்கறதுக்கு வருவான். அப்போ வந்து டேனை பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி ஷூ வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போய் ஹீரோயினோட பேரும் ஷார்ட்டா ஷூன்னு சொல்றாங்க. கார்ல டேப்லெட்டையும் ஹேண்ட்பேக்கையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து டேன் கிட்ட கொடுத்துட்டு போவான். என்ன நீங்க ஆஃபீஸ்க்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், நான் அடிக்கடி இப்படி தான் என் பிரதரை வந்துட்டு பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேன் சொல்லும்போது பிரதரை பார்க்க வரீங்களா இவ்வளோ பார்க்க வரீங்களான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிக்கிட்டே வந்துட்டு உள்ளார போவான். அதே திட்டிட்டு தான் உள்ளார போயிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஜெயினை பார்க்க வந்திருப்பானா. ஸோ வீட்டில் வந்து ஜெயினை வந்து ட்ராப் பண்ணிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து டின்னருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ வந்து ஜெயின் கேட்குறான், என்னாச்சு என்ன எதுக்கு அசிஸ்டண்ட்டாக வர சொல்கிறீங்க, அந்த பொண்ணு தான் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களே, சூ தான் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களே ஹீரோயினை பற்றி பேசும்போது இருக்கட்டும் பரவாயில்ல, நீ வந்துட்டு என்னோட அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியாக நீ தான் வரணும் அப்படிங்கும்போது சரி நான் வரேன், ஆனால் எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது, நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன் அவங்க வந்து 2 குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்ட்டு அப்படின்னு இவ சொல்வா. யார் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாமல் டேனை தான் மீட் பண்ணேன், டேன் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டடாக இருக்கா, நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூக்கிக்கிட்டு என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நீ வா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னோட பர்சனல் செக்யூரிட்டியாக நீ தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா. அதுக்கு ஜெயின் என்ன சொல்லுவானா, வேண்டாம் அவங்களே வச்சுக்கோங்க, சூ ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் வந்து கோவப்பட்டுட்டே இருக்கீங்க, அவங்க ரொம்ப டேலண்டடான பொண்ணாக இருக்காங்க, சொல்லப்போனால் அவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லாவே தெரியுது, நான் கூட அவங்ககிட்ட தான் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, அவங்களால இங்கே ஒர்க் பண்ண அவசியமே கிடையாது, ஆனால் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி டேலண்டான பீப்புளெலாம் வந்து தக்க வச்சுக்கணும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவா. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோ வந்து பார்க்குறான், என்ன இவ இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அவளுக்குன்னு சொல்லிட்டு, ஜே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே குட் நைட் சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிடுவா. அப்படியே ஹீரோ பார்க்குறான், சரியான மேட்சிக் கரியா இருப்ப போல, இவ்வளோ கூட மனசை மாற்றி வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து பேசிட்டு இருந்திருப்பாள். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு வந்து ஹர்ட் ஆகல, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாள். அவள் வந்துட்டு சும்மா வந்துட்டு இவனை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பா. ஆனால் ஹீரோக்கு வந்து இன்னுமே ட்ரிகர் ஆகுது. ஸோ நீ ஹர்ட் ஆகலை, நீ சந்தோஷமாக தான் இருக்கல்ல, அப்போ நான் தான் அந்த லவ்வை கண்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கேன், ஸோ இதுக்கப்புறம் உனக்கு இருக்க அந்த வலி அந்த பெயின் எல்லாமே நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கூட இதுக்கப்புறம் நம்ம சாஃப்டாக நடந்துக்கணும், திருப்பி பழைய மாதிரி எல்லாத்தையுமே பில்டப் பண்ணி அவளை லவ்வில் உழவு வச்சு திருப்பி அவளை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணியிருக்கான். இப்படி ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பழிவாங்க வந்தவன் இப்போ ஏமாற்றி பழிவாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கான். இதுக்கப்புறம் ரூடாக இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸ்க்கு போகிறான். போனோமே ஹீரோயின் என்ன சொல்கிறான், சாரி இத்தனை நாளாக நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி, நேற்று தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நம்ம இதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நான் பழைய மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணதுக்குலாம் ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவானா, நம்ம இதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க வருவான். அவன் ஹீரோயின் ரொம்ப தயங்கிட்டே கை கொடுப்பாளா, இல்லை பரவாயில்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவானா. அப்போ வந்து மேனேஜர் வந்துருவார். ஸோ இதை வந்து பார்க்குறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோவும் கை கொடுத்துட்டு இருப்பான். அதை ரொம்ப நேரம் வந்து பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்துட்டு எடுத்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவனோட கேபினுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு கர்ச்சிப்பை வச்சு ஏதோ தீண்டத்தகாத தொட்டா மாதிரி அதை வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கை வந்துட்டு பட்டுடுச்சாமா. ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து தொடச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே இவன் என்ன நினைக்கிறான்னா, இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி வந்து சர்வீஸ் பண்ணி என்னோட வலையில் விழ வச்சு உன்னை ஏமாத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான் ட்ரிக்கி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோயினை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் தான் போகிறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுல்ல, ஸோ நான் வந்து டெய்லி நானே வந்துட்டு உங்களை ட்ராப் பண்ணுறேன் பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஏன் இப்படி சொல்கிறான்னா, ஹீரோ தான் சொல்லியிருப்பான் போல, நீ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ட்ராப் பிக்கப்லாம் பண்ணிட்டு நான் சொல்கிற வரைக்குமே ஹீரோயினை நீ தான் வந்துட்டு அழைச்சிட்டு போகணும், அழைச்சிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். அசிஸ்டண்ட்டுக்கு ஒன்றுமே புரியலாம், வெறுப்பை காமிச்சிட்டு இருப்பான். இப்போ என்ன இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்டே வாய் விட்டு கேட்கும் போது, இல்லை நான் உங்ககிட்ட என்ன ஆர்டர் சொல்கிறேனோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வில்லத்தனமாக போகிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேன் இருக்கான். ஸோ டேன் கிட்ட வந்து ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காள். அப்போ வந்து டேன் கேட்குறான், எந்த கம்பெனியில் இருக்க டேரக்டரே வந்துட்டு உன்னை ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுவார், ஜேட் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே, ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். என்னன்னு தெரியல, எனக்கு கார் வந்து பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு, அவர் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, பிக்கப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார், நான் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கார், ஸோ அவரை தான் நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக அந்த டாபிக் அப்படியே மாற்றி விட்டுறான் நம்ம ஹீரோயின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் சைக்கிளிங் வந்து போவானா. சைக்கிளிங் போகிற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயின் இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து சைக்கிளிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றாவும் போகிறாங்க, கொஞ்சம் வந்துட்டு பழகுறாங்க, அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஜெயினுக்கு ஒரே டவுட்டாக இருக்கும்ல, ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி பேங்க்கோட அவரோட ஒய்ஃபு எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும்ல. ஸோ அந்த டவுட்டை வந்து கேட்டுக்கிறா. இதனால் வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க போது அப்போ தான் நான் சொல்கிறோம், ஸ்டெப் மாமா இருக்கிறனால வந்துட்டு என்னோட சிஸ்டர்ஸ் யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஷேர் கூட ஹீரோயினுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோயினுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க என்னோட பிரதர்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அந்த ஷேர் வந்து கொடுப்பேன்,
20% ஷேர் இருக்குது. பட் ஹீரோயின் வந்து அந்த ஷேர் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறா. அது எல்லாமே அவங்க குழந்தைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கும் குழந்தைங்களோட மேல் படிப்பு மற்ற செலவெல்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு வேலைக்கு வரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜெயினுக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு ஹீரோயினை பற்றி. ஸோ அதனால தான் இவ்வளோ பணக்காரங்க இடத்துல வந்துட்டு வாக்கப்பட்டாலுமே இவங்க தனியாக இருந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோட்ட சொல்கிறான், நான் அசிஸ்டண்டெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேப்பா, அந்த பொண்ணு ரொம்பவே பாவம், நான் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணோட ஜாபெல்லாம் வந்துட்டு என்னால் வந்துட்டு அவளை குயிக் பண்ண சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்குலாம் வர முடியாது, அது நான் பண்ணுற தப்பு, எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோயின் பண்ணதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்கணும், சரி இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, வேறு யார், டேன் தான் சொல்கிறாரு, நான் டேனை மீட் பண்ணி பேசினேன்னா, ஸோ டேன் தான் சொல்லிட்டு இருக்காரு, அது இல்லாமல் அவங்க சிஸ்டர் யாருமே வந்து ஷேர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயின் வந்து அந்த ஷேரை தான் யூஸ் பண்ணவே இல்லை, குழந்தைங்க மேலே வந்து 40% ஷேர் இருக்குது, அது குழந்தைங்கள் பெருசாக பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அதில் அவள் எந்த கையுமே வைக்கிறதில்ல, அந்த பணத்தை எதுவுமே அவள் யூட்டிலைஸ் கூட பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, அவள் இப்போ தான் உழைச்சி அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிறா, அவள் வந்து அந்த குழந்தைங்களுடைய மற்ற எக்ஸ்பென்சிவ் அவள் தான் பார்த்துக்கிறாங்க போது ஹீரோவால் இதெல்லாம் நம்பவே முடியல, என்ன இப்படி முட்டாள் மாதிரி ஹீரோனை வந்து நம்பிட்டு வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து இன்னும் கோவம் வருது. இவன் பிளான் என்னன்னா, இங்கே வந்து ஜெயினை வந்துட்டு பர்சனல் செக்யூரிட்டியாக வச்சுக்கணும், ஹீரோயினாவும் இங்கே வேலை பார்க்க வச்சுக்கிட்டு அவளை வந்து வெறுப்பேற்றணும், அவளுக்குள்ளே வந்துட்டு பழைய விஷயத்துலலாம் லவ்வெல்லாம் வந்துட்டு வர வைக்கணும், அவகிட்டையுமே இவன் நல்லா ஸ்மூத்தாக நடந்துக்குவானா, ஜெயினை வந்துட்டு கூட வச்சுட்டு ஜெயினை வந்து லவ்வர்னு கூட வச்சுப்பானா, ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவ கூட வந்துட்டு பழசெல்லாம் வந்து தூண்டி விடணும், இதை பற்றி ஹீரோயின் வந்து ஜெலஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனோட பிளான். இப்போ ஜெயின் வந்துட்டு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டானா இவனோட பிளான் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ என்ன பண்ணான்னா ஹீரோயின் வந்து பார்க்க போகிறான். ஸோ ஹீரோயின் அழைச்சிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். என்ன சார் என்னன்னு சொல்லுங்கள், அந்த இடத்துலேயே சொல்லுங்கும் போது இல்லை இது பர்சனலாக சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ வந்துட்டு உன்னோட செக்யூரிட்டி போஸ்ட்டை வந்துட்டு விட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இல்லை, ஸோ அதே மாதிரி சொல்லு, நீ எப்படியாச்சும் அவளை வந்து வேலைக்கு வர சொல்லு, அவள் வந்துட்டு வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுவான். நீ தான் போய் சொல்லணும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஒர்க்குக்கு வர சொல்லுங்கும் போது ஹீரோயின் வந்து ஓகே நான் சொல்கிறேன், இதில் என்ன இருக்குங்கும் போது, சரி நீ சொல்லிட்டு வரலங்கும் போது நான் சொல்கிறேங்கிறா, சரி நீ போய் சொல்லு, எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்டக்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரா. ஸோ வந்து சொல்கிறா, பரவாயில்ல நீங்கள் செக்யூரிட்டி ஜாபில் நீங்கள் இருங்க, நான் மற்ற ஒர்க் இருக்குது நான் அதை பார்த்துக்கிறேன், நான் வந்து ரிசைன்லாம் பண்ணிட்டு போகல அப்படின்னு ஹீரோயின் சொல்வாள். ஆனால் ஹீரோ ஆமாம்மா நான் ஏன் அவளை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதில் இருங்கும் போது இல்லை இந்த பிளான் ஜேட் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொன்னாங்களா அப்படிங்கும் போது, இல்லை அதெல்லாம் இல்லைங்கும் போது, பேபி நான் ஏன் ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல போகிறேன், கண்டிப்பாக ஹீரோயின் வந்துட்டு இன்னொரு ஒர்க் தான் பண்ண போகிறாங்க, ஹீரோனை யாருமே வந்துட்டு ரிசைன் பண்ண வைக்க போகிறதில்ல, நீ என்னோட பர்சனல் செக்யூரிட்டியாக வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் நிற்பான். ப்ளீஸ் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவ்லியாக வந்து ஹீரோயின் முன்னாடி பேசிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் கேட்கும்போது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது, ஓகே நீங்கள் மண்டே வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவன் போனதுக்கப்புறம் ஹீரோயின் ஹக் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ், அவன் என்னோட பர்சனல் செக்யூரிட்டியாக வந்ததுக்கு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணலன்னா வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணுவானா. ஹீரோயின் வந்துட்டு ஐயோ என்ன சார் இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து விட்டுருவா. வந்து ரொம்ப ரொம்ப இறுக்கமாக பண்ணியிருப்பான் போல், இல்லை ரொம்ப இறுக்கமாக பட்டிங்கும் போது, இல்லை சாரி என்னோட கண்ட்ரோல் மீன் நான் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்பி போயிடுவான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஹக் பண்ணியிருப்பான். அது அப்படியே அவளுக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஹீரோ வந்துட்டு இதுதான் நான் எதிர்பார்த்தேன், உங்களுக்குள்ள இருக்க லவ்வை நான் தூண்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிரிச்சிட்டு போவான். இப்படி இவங்க 2 பேரும் ஹக் பண்ணியிருக்கிறது வந்து அசிஸ்டன்ட் வந்து பார்த்துருப்பான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயின் கிட்ட வந்து இவங்களோட கம்பெனிக்காக வந்துட்டு அவளை வந்து ஒர்க் பண்ண வர சொல்லியிருப்பாங்க. அவள் என்ன சொல்கிறான்னா நான் ஜேட் கூட ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ ஜேட் கூட வந்துட்டு பர்சனல் செக்யூரிட்டியாக ஃபஸ்ட்டு யார் தெரியுமா இருந்தா, சூதா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. ஹீரோயின் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா, நம்ம அப்பாவையும் கரெக்ட் பண்ணுறா, ஜேடியும் கரெக்ட் பண்ணுறா, டேனியும் கரெக்ட் பண்ணுறா, அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியலங்கும் போது தான் கன்யா வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், அவளை வந்து நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போயிட்டு மேனேஜர் கிட்ட வந்து என்ன நினச்சி தெரியுமாங்கும் போது இவன் எல்லாத்தையும் சொல்லுவான், சான்ஸே கிடையாது, எப்படி ஹீரோக்கு அந்த பொண்ணை பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிட்டு இருப்பான், எப்படி ஹக் பண்ணாங்க போது இப்படி தான் ஹக் பண்ணாங்க, அது இறுக்கி பண்ணாங்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துருவா. இப்படி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவா. ஐயோ அம்மா நீ தப்பா நினச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. அப்படியே மாற்றி வளரிட்டு இருப்பாங்களா, அவள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பா. அவள் பார்க்கறத பார்த்தா நம்ப மாட்டா போல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான்னா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வச்சு இப்போ ஜெயின் வந்துட்டு மண்டே வந்துட்டு டியூட்டிக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும். நீ என்ன பண்ணுற, ஹீரோயின் அழைச்சிட்டு நாளைக்கு சாட்டர்டே தானே, ஸோ நீ வந்துட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் யோசிக்கிறான், நாளைக்கு சாட்டர்டே ஆச்சே லீவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீ போய் கேளு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் போது ஹீரோயின்ட்ட போய் கேட்குறான். ஹீரோயின் வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாள். இது எல்லாமே ஹீரோ வந்துட்டு ஒரு பக்கமாக நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டு நாளைக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு வேறு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனால ஒன்றும் பண்ண முடியல. சரி பேசாமல் நம்ம வந்துட்டு டேன் கிட்ட சொல்லலாங்க போது டேன் வந்து ஓகே நான் வந்துட்டு அழைச்சிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நாளைக்கு கூட உனக்கு ஆஃபீஸ் இருக்காங்கும் போது இல்லை ஒரு பர்ச்சேசிங்காக போகிறோம் கம்பெனிக்கு ஹீரோயின் சொல்கிறா. சரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளம்பி வர அசிஸ்டன்ட் கூட தானே ஒர்க்குக்கு
போகிறா, அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கிளம்பி வெளியே வந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ நிற்கிறாரு. ஹீரோ பார்த்தாலுமே ஷாக் ஆயிடுறான். ஹீரோட பிளானே அதுதான். அசிஸ்டண்ட்டை வந்துட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு இவன் போகலான்ட்டு ஹீரோயின் கூட. இவனை பார்த்தனுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன இவரா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் நீங்களும் ஆகும்போது ஆமாம்மா அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் காட்டுறாங்க. இவனை நிறைய வேலையை கொடுத்து அவனை அங்கேயே உட்கார வச்சிருவான் ஆஃபீஸ்லேயே. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஃபர்னிச்சர்லாம் பார்க்க போவாங்களா. ஹீரோ வந்துட்டு இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கே பார்த்துட்டு இருப்பான். அப்போ நானே நடந்து வரேங்குவாளா, சரி வா வா வந்து பாரு இந்த சேர் எப்படி இருக்குது, அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை உட்கார வச்சு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப அமுத்துறீங்க டம்ப் பண்ணுறீங்கும் போது சரி சரி நான் மசாஜ் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறான்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை பரவாயில்ல இந்த ஒரு சேர் ரொம்பவே நல்லா இருக்குது, இது நல்லாயிருக்கும், வேணா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஜெயின் அழைச்சிட்டு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாளா. இவன் என்ன பண்ணுவான் வேணுக்குன்னு என்ன பண்ணுவானா காலை வச்சு தடுத்து விட்டு அவள் விழுற மாதிரி போய் இவன் போய் அப்படி ஹக் பண்ணிட்டு பிடிக்கிற மாதிரி சோஃபாவில் வந்துட்டு விழுந்துருவாங்க. அப்போ வந்து ரொம்ப நெருக்கமாக ஹீரோயின் கிட்ட போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதை வந்து ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க, அது யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவானா தள்ளி வந்துருவா. நீங்கள் பர்பஸை தான் நான் தள்ளி விட்டீங்க அப்படிங்கும்போது ஹீரோ கேட்பான் என்னது பர்பஸை தள்ளி விட்டேனா, அப்புறம் நீ என்ன சொல்ல வர, உண்மையில நான் செக்ஸுவலாக வந்துட்டு இது பண்ணுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன அப்படியே டவுட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, என்ன ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியுதா, நான் உன்னை ஏன் பர்பஸாக தள்ளி விடணும், உன்னை எதுக்கு நான் அடிக்கணும்னு ஆசை பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோ வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவான். நான் பர்பஸாக தான் தள்ளி விட்டுருப்பான். பட் அவன் அந்த நோக்கத்தில் இல்லை, அவன் என்னமோ ட்ரை பண்ணுறான் ஹீரோயின் கிட்ட. அதுக்கப்புறம் என் ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியுதா, ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோ, நான் ஜெயினை வந்து நான் ட்ரூவாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் உன் மேலே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது, நான் ஃப்ரெண்டுங்கிற ஒரு மோட்டிவில் தான் உன்ட்ட நான் பழகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுவானா. உடனே ஹீரோயின் வந்து சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி மன்னிச்சிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஐயோ நம்ம இவரை தப்பாக நினச்சிக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சிப்பா. ஓகே சாரி நான் வீட்டுக்கு போகணும், என்னோட பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவானா ஃப்ளவர் ஷாப் போயிட்டு அவங்க குழந்தைக்காக ஃப்ளவர் வந்துட்டு வாங்கிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா அங்கேருந்து ஒரு பூ எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயின் வந்து கொடுப்பான். இவனுக்கு பூவே பிடிக்காதுல்ல, நான் வந்துட்டு சில விஷயத்தை மறக்காமல் நான் பூவெல்லாம் வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பூவை கொடுப்பான். ஸோ ஹீரோயினும் அந்த பூ வந்து நம்பி வாங்கிட்டு போவாள். அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரோஸ் மட்டும் கீழே விழுந்துடும். அவள் போனதுக்கப்புறம் அந்த ரோஸை வந்துட்டு ஹீரோ வந்து மிதிப்பான். ஸோ இதுலேருந்து தெரியுது ஹீரோயின் அவன் எந்த அளவுக்கு வெறுக்கிறான். இதுக்கப்புறம் அவன் ஏமாற்ற போகிற கேமில் ஹீரோயின் வந்துட்டு எப்படி மாற்றா, இல்லை வந்துட்டு இல்லை இதெல்லாம் வந்து கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறா அப்படின்ட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.